உறக்கத்தில் உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு புதிய சைட்டு தான் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரணும். சதாசிவபுரம் இதுதான் எதுனா பிளேஸு. நம்ம இருக்கிற சைட் இது தான். ஸோ இங்கே தான் நம்ம ஒர்க் போயிட்டுருக்கு. நம்மளது ரோடு மேலேயே இருக்குது பக்கமாகவே. இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பில்லர் கம்பி விட்டுருக்காங்க. பில்லர் போடல ஒன்றும். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ மழை சீசன், அதனால் வேலையே ரொம்ப டிலே ஆகுது. பாருங்கள், மழை தூத்தில் போட்டுனே தான் இங்கே தான் நான் வேலை பார்க்குறாங்க. ஐயோ, மழை நிறைய வருது. முதல்ல பார்த்திங்கன்னா பூஜை போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கல்லை பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பில்லர் கான்கிரீட் இல்லாமல் கம்பி மட்டும் இருக்குது. ஸோ இதோடு சேர்த்து தான் கான்கிரீட் ஊற்ற போகிறாங்க, கல்லோடு சேர்த்து. ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு சில வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்பர் ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லைனா டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். ஆனால் சில வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன் எல்லாத்தையும். பார்த்திங்கன்னா சைட்டோட மேப் இதுதான். நேராக பார்க்குறேன். சைடாக பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்னென்ன கட்டுறோம் அப்படின்றது ஒன் பை ஒன்றா நம்ம சொல்லிடலாம். இதான் ஃபஸ்ட்டு ஆஸ் பண்ணுற மெத்தடு. ஃபஸ்ட் லேயருக்கு மட்டும்தான் நம்ம கலவை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கலவை வராது அதிகமாக. இதுக்கு மேலே கல் வச்சு செட் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா எல் சைடு முடிச்சுட்டாங்க ஆஸ் பண்ணி. எல்லாமே ஓவராக முடிஞ்சிட்டு இந்த பக்கம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பக்கமும் முடிச்சுட்டாங்க நம்மளுக்கு. இந்த இடத்துல தான் இப்போ ஆஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக. இந்த இடத்துல ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னா, நமக்கு பேஸ் மட்டமாக இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா கல்லை கொஞ்சம் கட் பண்ணி வைக்கிற மாதிரி வருது. அப்படின்னா தான் அந்த இடத்துல நம்ம மட்டம் கொடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேஸ் போடுறப்போ கொஞ்சம் டியூப் லெவல் வச்சு செங்கல்லே கூட குத்து வரி ஓட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் டியூப் லெவல் வச்சு கரெக்டாக மட்டம் பார்த்து வைங்க. ஏன்னா கல்
1 இன்ச்சு வரைக்கும் களை உட்காரும். அதுக்கு மேலே வந்து அதிகமாக நம்மளால் களை வைக்க முடியாது. அதுக்காக தான். இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேப் வந்து கிளியராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். மேப் வந்து முடிஞ்ச வரைக்கும் போடுறவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக அது எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கங்க. நாங்கள் வந்து அந்த வேலை முடித்ததுக்கப்புறமா கரெக்ஷன் பண்ண தேவையில்ல. முன்னாடியே மேப்பெல்லாம் இவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு ஜன்னல்லேருந்து ஓப்பன்லேருந்து எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிக்க போகிறாங்க. இப்போ குறுக்கு பிட்டு மட்டும்தான் இருக்குது எல்லாமே. இந்த லேயரும் போயிடுச்சு, பக்கத்தில் இருக்க லேயர் வந்துடுச்சு. இதுவும் முடிக்க போகிறாங்க. இந்த லேயர் வந்திருக்கு, இந்த பக்கம் முடிக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஜன்னல் அளவு இது எல்லாமே வந்து நம்ம பார்த்து வந்து செட் பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து 7 அடி மட்டும்தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அடுத்தது இது வந்து எதனால் டிலே ஆகுது அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து மழை வர்றதுனால வந்து நமக்கு வந்து லேட் ஆகிடுது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து. அதனால் வந்து கொஞ்சம் டைமிங்லேயே வந்து முடிக்கவும் போகிறதில்ல. கல் வந்து பார்த்திங்கன்னா ஏ கிரேட் கல் தான் நம்ம கேரளாவிலேருந்து டிரான்ஸ்போர்ட் வருது. இந்த கல் வந்து நம்ம வந்து சைட்டுக்கு வந்து இன்னும் தேவைப்படுது. ஆர்டர் வந்து கொடுத்துருக்கோம், நாளைக்கு இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்ததுன்னா அந்த அன்லோடிங்கும் வந்து நான் வந்து காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கல் வந்து ஏன் கட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கட்டிடக்கலையில் வந்து கொஞ்சம் பங்கேற்கிற ஒரு அளவுக்கு வந்து நம்ம வந்து பண்ணுறோம், சீக்கிரமாக குயிக்காக பண்ணுறதுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கல் பிரிக்கு யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம முழுசாகவே வந்து சிமெண்ட்டு இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. அதை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அப்படின்னா மண் சுவர், அதாவது அந்த சுவர் வந்து பார்த்திங்கன்னா மண் தான் ஃபுல்லாகவே, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபுல்லாக பாருங்கள் மண்ணுக்கல் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மண்ணில் தான் செவுறு வச்சு கட்டிடுறத பார்த்துருப்போம் நிறைய இடத்துல வந்து. அதே மெத்தடில் தான் நம்ம வந்து டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த வீடு வந்து கட்டிகிட்ருக்கோம். நமக்கு வந்து காலி லாக் ஆகி ஸோ ஃபினிஷிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறோம். அந்த மாதிரி லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பில்லருக்காக வந்து கம்பி விட்டுருக்காங்க, ஆனால் பில்லர் போடல. இது கல்லோடு சேர்த்து வந்து காங்கிரீட் வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மெயின் மேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ லாஸ்ட்டில் இருக்கும், அப்படி இல்லைனா சென்டரில் வரும். ஸோ அந்த மேப்பும் பார்த்துக்கோங்க, இந்த மேப்பு இந்த மாதிரி கட்டுறோம் அப்படின்றது. இது ஏன் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து மேப்பையும் சேர்த்தே டச் பண்ணி விட்டுறேன். ஸோ இது வரைக்கும் வராத வீடியோவில் இருக்காது, ஒரு சில வீடியோவில் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து மேப் வந்து கிடைச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் மேப் கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக மேப் கொடுத்துறோம் நாங்கள். ஸோ கட்டுறவங்களுக்கும் ஒரு ஐடியா கம்ப்ளீட்டாக வந்துடும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மேப் கொடுக்குறோம். இது வந்து ஹாலில் விட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஹாலில் விட்டுட்டு இது வந்து பாத்ரூம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு, மொத்தம் 3 பெட்ரூமு, 1 2 3 பெட்ரூமு, ஒரு கிச்சனு.
இது வந்து இந்த ரூம் வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அவருடைய பர்சனலுக்காக ஒரு ரூம் வந்து வச்சுருக்கிறாரு இது. ஸோ இவ்வளோதான் வந்து இந்த மேப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஜன்னலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்ற போகிறோம். இது கம்ப்ளீட் பண்ணிவிட்ட பிறகு அடுத்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ரன்னிங்கில் வரும். ஸோ அதையும் பார்த்துடலாம். விண்டோஸோட அளவு என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு 7 மட்டத்துக்கும் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபுல்லாக இது எல்லாமே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 to 4 days அவ்வளோதான் நம்ம கம்ப்ளீட் முடிய போகுது. ஏய் இன்னையோட எடா சொன்ன கூப்பிட்டு அரக்கலை வித்தியாசம் கிட்ட எடுத்து போய் பங்கட்ட குடுறான்னு சொன்னோம். மழை விட்ட பிறகு இப்போ தான் வெயில் அடிக்குது ஃபுல்லாக. மூணையும் முடிச்சுட்டு இப்போ 7 மட்டத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூமில் இருந்து கிச்சன் வால் முடிச்சிட்ருக்காங்க. இப்போ தலைவா நம்மளுக்கு வந்து 7 மட்டத்துக்கு போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர் சைடு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். நம்மளது மட்டத்துக்கு இதுதான் மட்டம். அவுட் சைடு முடிஞ்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது நம்ம ஒர்க்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கட்டுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி வந்து நம்ம குயிக்கான வேலையை முடிச்சிடலாம். இது என்ன அப்படின்னா சிமெண்ட்டு நமக்கு வந்து கொஞ்சம் செலவு கம்மியாகும். மண் வந்து நம்மளுக்கு தரமாக இருக்குது. அதனால் வந்து கேரளா கல்லுன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரளா கல் நம்ம தங்கோண்டு கல் அப்படின்னு தயாரிக்கிறதால இது மண் வளம் வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தரமாக இருக்குது. நம்ம ஓட்டுற கல்லில் தான் வந்து இந்த மண் கல் வந்து நம்ம தயாரிக்கிறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதையும் வந்து நான் கொடுத்துட்றேன். வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து லாரி வந்து அடுத்த லோடு வந்துருக்கு பக்கத்துலேயே வந்து. ஸோ இதை வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து எதுவும் எடுக்கல. இந்த சைட்டுக்கு வந்த லாரி வந்து எப்படி அன்லோடிங் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். லாரி வந்து இப்போ தான் மார்னிங் தான் வந்துட்டு உடனே வந்து கல் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நான் வந்து கட்டியாச்சு பேக்கப்பில். இங்கே பாருங்கள் லாரியில் வந்து அன்லோடிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் கல் வந்து இங்கே தான் இறக்கி வச்சிட்ருக்காங்க. நமக்கு வந்து இந்த இடம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் கம்ப்ளீட் ஆகாத இடத்துக்கு தான் வந்து நமக்கு வந்து கல் தேவை. அதை தான் வந்து இப்போ வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க பக்கத்தில். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து லோடிங் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பக்கத்துலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா வேலை வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த மாதிரி வீடு உங்களுக்கு வந்து கட்டித்தரத்துக்கு நாங்களும் தயாராக இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பரு, அப்படி இல்லைன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து வேரியண்ட்டு கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க.
இது முடிஞ்சதுக்கப்புறமா ஏடி மட்டத்துக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு பிறகு நம்ம வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். பெயிண்டிங்கோடு சேர்த்து நம்ம ஏடி மட்டம் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சதாசிவபுரம் அப்படின்ற இடத்துல தான் வந்து சென்னிமலை, வட சென்னிமலைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே. நமக்கு வந்து ஏழடி மட்டும் முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணுறோம். இப்போ பெயிண்டிங் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரூம் ஃபுல்லாகவே காட்டிடுறேன் பாருங்கள். பெயிண்டிங் பண்ண பிறகு பெயிண்டிங் பண்ண போகிறதையும் வந்து காட்டிடுறேன், எப்படி பண்ணுறாங்க எப்படி என்னன்றதை. விண்டோ அளவும் பாருங்கள். மேப்பில் வந்து கொடுத்துருக்குற மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் வந்திருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வந்து மேப்பை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃபுல்லாகவே. இப்படி தான் வந்து இருக்கும். எம்டி சைட்டில் காட்டியாச்சு. ஸோ இப்போ அவுட்டர்லேருந்து ஃபுல்லாக காட்டிடுறேன். ஃபுல்லாக அவுட்டருக்கு அப்புறமா வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, அதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு கீழே அடிச்சு விட்ருவனே. இதுதான் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ ஃபைனல் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து நம்ம கல் வந்து மாறி வரும். நம்ம வாங்குகிற மெட்டீரியல் தான் இருக்குது, நம்ம கொடுக்குற கலர் வந்து பார்த்திங்கன்னா எது வெளியே ஃபுல்லாக இப்படி தான். இதுவா இந்த மாதிரி வந்து கேரளாக்களில் வீடு கட்டணும் அப்படின்றவங்க வந்து காண்டாக்ட் நம்பருக்கு இது காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவதுனா நீங்கள் கால் பண்ணி கண்டிப்பாக விசாரிக்கலாம். ஸோ கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறீங்க, ஸோ அதிகமாக வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் கூட போயிடலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் என்னவோ அதை வந்து நாங்கள் சொல்லிவிடுவோம். தேங்க்யூ.